ஏன் இப்படி இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ அவ அம்மா மாதிரி இல்லாம தைரியமான பொண்ணா இருக்காளேன்னு சந்தோஷப்படுறதா, அந்த தைரியமே அவளுக்கு ஒரு குறையா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு சத்தியமா தெரியலம்மா. ஒருவேளை என்கிட்ட இருந்துதான் இந்த குணம் அவளுக்கு வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவ என்னோட ரத்தங்கிறதுனால நான் பட்ட கஷ்டம்லாம் அவளும் படுறத என்னால எப்படி தாங்கிக்க முடியுமா? இந்த குணம் அவளுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது பொறுமையா நடந்துக்க அவ பழகிக்கணும். என்னால சொல்லி இதை சரி பண்ண முடியல. அதான் உன்கிட்ட சொல்றேன், நீதாம்மா அவளை சரி பண்ணணும். பவியோட இந்த கோபம், எதிர்த்து பேசுற குணம் எல்லாமே சீக்கிரமா மாறணும். இத்தனை நாள் அவதான் என் பேத்தின்னு நான் தெரியாம இருந்துட்டேன். நாளைக்கு பவித்ரா ஸ்கூலை விட்டு வரும் பொழுது நான் தான் உன் தாத்தான்னு சொல்லிட போறேன். பவி பேசுறத பார்த்தா பவானியை விட பாரதி மேலதான் பாசம் அதிகமா வச்சிருக்கா. அந்த பாசமே அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சணுமோன்னு எனக்கு தோணுது. அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா என்னக்கா என்னாச்சு? யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்களேன். அம்மா அண்ணா தண்ணி எடுத்துட்டு வாங்க. மயங்கி விழுந்துட்டாங்க பாருங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா, காத்து வரட்டும். ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? கந்தசாமி என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா போதுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? போதுமாமா? ரொம்ப மெல்லமா எந்திரிங்க.